வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராசி பலன் பார்க்க போகிறோம். அதாவது 2025 டிசம்பர் மாதத்தோட ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேஷ ராசியோட பலன் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி பொறுத்தவரையில் இந்த மாதம் எந்த வேலை எடுத்தாலும் நல்லபடியாக முடியும். அவங்களுக்கு எந்த விதமான வேலை டென்ஷன் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி அந்த எடுக்கிற வேலைகள் எல்லாத்துலேயும் பணவரவு கொஞ்சம் நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் இறுதியில் பார்த்திங்கன்னா புதிய ஆர்வத்தினால புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அனுபவம் ஏற்படும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பழைய சம்பந்தங்களை பழைய விஷயங்களை மறந்து புதிய புதிய வழிகள் என்னது கிடைக்குது அப்படின்றது அவங்க தேடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உறவுகள் மூலமாக இந்த மாதம் கொஞ்சம், அதாவது உறவுகள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, பிஸ்னஸில் இருக்கிற காண்டாக்ட் நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கூட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் இந்த மாத இடையில கொஞ்சம் சின்ன சின்ன கசப்புகள் போனாலும் அது நல்லா தான் இருக்கும். இவங்க கொஞ்சம் இந்த மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அது நல்லதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும். அதாவது செலவு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து செய்யணும். இவங்க கடன் வாங்கிறது இல்லைன்னா கடன் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களில் நல்லா யோசித்து, நம்ம ரெகுலர் கஸ்டமர் தானா, இவங்க கையில் நம்ம கடன் வாங்கினா கரெக்டாக வருமா, என்ன ஏது அப்படிங்கிறது கடன் வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கணும். முடிஞ்சால் இந்த மாதம் தவிர்த்துக்கிறதும் நல்லது. லாபம் நல்லா தான் வரும், அதில் எதுவும் சிக்கலும் கிடையாது. பட் இருந்தாலும் செலவும் அதிகமாக தான் வரும். அதே மாதிரி உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் சின்ன மன சஞ்சலம் வரதான் செய்யும். அது தவிர்த்துக்கிறது நல்லது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க கொஞ்சம் அமைதியான போக்கு கடைபிடிச்சாங்கன்னா எந்த ஒரு தடையும் இதுவும் கஸ்டமர்கிட்ட இருந்தோ குடும்பத்துலேயோ எந்த விதமான குழப்பங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்க கொஞ்சம் டயர்ட் ஆவாங்க இந்த மாதம். ஏன்னா நிறைய வேலை செய்கிறாங்க பாருங்கள். இந்த உழைப்பு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வருமானமும் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் டயர்ட் ஆவாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷன் எல்லாமும் ஃபீல் பண்ணுவாங்க. இது வராமல் இருக்கணும்னா அவங்க நல்ல ரெஸ்ட், கொஞ்சம் இது தேவையான நேரங்களில் கரெக்டான ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க நல்ல நைட்டில் தூங்குறது கொஞ்சம் கரெக்டாக நல்ல நேரத்தில் தூங்கி எடுத்துக்கணும். அந்த தூக்கத்தை அவங்க தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகும். அதை நல்லபடியாக ரெஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கினாங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்ல நாள் எதுன்னு பார்த்து அது தேர்ந்து அதில் அவங்க முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது பெரிய முதலீடு அல்லது பெரிய செலவு செய்கிற போது அந்த செலவு நம்மளுக்கு சரியாக வருமா, இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறோமே, அதுக்குன்னு ஒரு செலவு வருமே, அந்த செலவு நம்மளால் சமாளிக்க முடியுமா, அது அப்படி செலவுகள் வர்றதை நம்ம இப்போ எப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான செலவுகளை நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு மிக யோசிக்கிறது ரொம்ப நல்லது. வீணான விவாதங்களை குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டையும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும், கஸ்டமர்ஸ்கிட்டையும் இவங்க விவாதத்தை கண்டிப்பாக தவிர்த்துனாங்கன்னா சிக்கல் எதுவும் இல்லை. அதுதான் இந்த மாதத்தில் ஆனால் பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. செலவுகளை மட்டும் இவங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு. எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு தியானம் இல்லைன்னா கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைஸ் இது டெய்லி பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். அது செஞ்சுக்கோங்க. அது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். இதுதான் இந்த டிசம்பர் மாதத்துக்கான மேஷ ராசிக்கான பலன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.